ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸ்னா ஒர்த்லெஸ் சர்ப்ரைசர் பிகம் த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபைனல் எபிசோடுக்கு தகுந்தபடி ஒர்த்தின்னு இதை சொல்கிறதா இல்லை எல்லா எபிசோட்லேயும் ஃபைட் இருக்கும், அதே மாதிரி இந்த எபிசோட்லேயும் ஃபைட் இருந்ததுன்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. அண்ட் ஒரு குழந்தைய அதில் க்யூட்டாக காமிப்பாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டம். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒர்த்லெஸ் சர்ப்ரைசர் பிகம் த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு. மேபட நம்ம ஹீரோ ஏதாவது பயந்துட்டு இருக்கா, என்ன பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஒன்றும் கெட்டவன் கிடையாது, நம்ம ஹீரோ வில்லத்தனமா ஸ்டைல் பண்ணுவா. அவள் இன்னும் ஆள ஆரம்பிக்கிறா. அவரே போய் நிற்கவும், ஐயோ நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லி மே இப்போ மற்ற எல்லாரையும் பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகுறா. ஹாய் ஆயிஸ்ன்னு சொல்லவும், நான் ஆலிஸ் அப்படின்னு வாசிங்க வாரீங்கன்னு தெரிஞ்சோடனே உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் எடுத்து வச்சேன், பட் அது வாங்கி போயிட்டுன்னு சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ் மெயின் சொல்லி யோரியவா தலையில் அந்த பூவை வச்சு விட்டு இப்போ நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லவும், நல்லா அழகா இருக்கேன்னு கேட்கவும், எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும்னு சொல்லவும், பட் நான் ஒரு தீதா இருக்கேன், எல்லாரும் என்ன ஷேர் பண்றது கஷ்டம் அப்படின்னு வா சொல்றா. தேங்க்ஸ் யோரியவா, அழகையே ஸ்டாப் பண்ணிட்டா நம்ம ஹீரோ சொன்னா. சிஸ்டர் ஜாக்கிரதை, வெளியே இருந்து ஷூட் பண்ண அந்த பர்சன் இவன் தான் சொல்லவும், தப்பா புரிஞ்சுக்கிட்டமே, ஷூட் பண்ண அந்த பர்சன் இருந்து இவன் தான் நம்மளை காப்பாத்தினான்னு யோரி சொல்றா. நான் தப்பா புரிஞ்சுட்டு உங்களை திட்டேன், சாரி அப்படின்னு மே சொல்லவும், பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க மடியில உட்காரலாமா வா கேட்கவும், சரி நம்ம ஹீரோ உட்கார வைக்கிறேன், தலையை தடவை கொடுங்க, என்னை இப்ப மேல கீழே தூக்குங்கன்னு சொல்லவும், நம்ம ஹீரோவா அதை பண்றா. இன்னும் ஹைட்டான வா சொல்லவும், இப்போ பாரு லைட்டா நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணதுக்கே நம்ம ஹீரோ வானத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டான். ரைட்டு மே ஒரு வாரத்துக்கு அழ போறா, எப்படி அவளை சமாளிக்க போறா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சிஸ்டர்ஸும் என்னென்ன பண்ணலான்னு பிளான் போடுறாங்க. ரைட் அவங்க திரும்ப வந்துட்டாங்க. மே ஆள போறா, ரெடியா இருங்க அப்படின்னு எல்லாரும் பார்த்தா அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவ சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஃபேவரட் பீப்புள் லிஸ்ட்ல நான் அவங்களையும் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வா சொல்றா. நல்ல வேளை அவ அழுகையில இருந்து தப்பிச்சோன்னு எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. மற்றவங்க கூட சேர்த்து நானும் உங்க கூட வரணும் அப்படின்னு மே சொல்லவும், ஃபேமிலியாவா ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறானா அப்படின்னு சொல்லி கொரிஸ் கிட்ட நம்ம ஹீரோ கேட்டா. மேவோட ஆசையை நான் மதிக்க நினைக்கிறேன், நான் அந்த இடத்துல அவ வாழ்க்கையை ப்ரொடெக்ட் பண்றா, நீங்க போங்கன்னு சொன்னா. அப்படின்னா உங்களோட ஆசை, நீங்களும் எங்க கூட வரணும்னு தானே ஆசைப்படுறீங்க, அதை நான் மதிக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். ப்ரைசர் அபிலிட்டியை வச்சு மற்றவங்க ஹார்ட்ஸையும் ரீட் பண்ணிருவ போலயே அப்படின்னு சொல்லி குரோஷ் ஹாப்பி ஆகுறா. நான் ப்ரைஸ் பண்ணாமையா கண்டுபிடிச்சிருவேன் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல நான் ஒரு பேரியரை போட்டு என் பாடி டபிள்யூ விட்டுட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மே அண்ட் குரோஷோட 2 ஸ்பிரிட் குறையும் நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. டார்லிங் சிஸ்டர்ஸ், நானும் உங்க கூட வர போறேன் அப்படின்னு குரோஷ் சொல்றா. மே நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், உன் வேர்ல்ட்ரியை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். தேங்க்ஸ் எயின், ஐ லவ் யூ அப்படின்னு யோரி கட்டிப்பிடிக்கவும், ஐ லவ் அப்படின்னு சொல்லி ஆலிஸ் வைக்கப்பட்டு இருக்கவும், நீ இங்க இருந்து பேசினா அவனுக்கு கேட்காது அப்படின்னு பீனா கலாய்க்கிறா. இப்போ ஒரு ஸ்லாவும் வெளியே வந்து பாக்குறா. இன்னும் 4 சிஸ்டர்ஸ் தான் பேலன்ஸ் இருக்காங்க, அவங்களையும் கண்டுபிடிச்சிருவான்னு ஒரு ஸ்லா சொல்றா. ஒரு காலத்துல நான் என்னையவே வருத்தேன், ஒரு ஒர்த்லெஸ் ஆளா பயந்தாங்குழியா இருந்தேன். மற்றவங்களை மீட் பண்ண அப்புறம் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்க முகத்துல எப்பவும் நான் ஸ்மைல பார்க்க, அது என்னோட கோலா மாறிடுச்சு. அதை நினைச்சு நான் இப்போ பெருமைப்படுறேன். ஹீரோ சொல்லமா ஒரு சிலவும் நம்ம ஹீரோ பழசு இருந்தது, பட் இப்போ அவன் எப்படி மாறி இருக்காங்கிறத யோசிச்சு பார்க்குறேன். அதுக்கு நான் தேவையில்லாம இப்படி வளரிட்டு இருக்கேன், நீங்க என் மாஸ்டருங்கிறதுனால உங்ககிட்ட இதை கம்ஃபர்டபுளா பேசுறேனோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவன் லைட்டா கண் கலங்கிட்ட. அந்த ஸ்பிரிட் கோர கூடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கண்ணில் அதை வைக்கிற. குருஷோட ஈவிலை, மெய்யோட ட்ரீ கிரியேஷன் அண்ட் ஆறாவையும் இப்போ உன்னால யூஸ் பண்ண முடியும்னு சொல்லவும், என்னோட ஈவிலை ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது, அதால எந்த ஒரு விஷயத்தையும் அண்டோ பண்ண முடியும், அதோட எக்ஸிஸ்டன்ஸையே அதால எரேஸ் பண்ண முடியும், பட் அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லவும், ரொம்ப எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்தா மட்டும் அதை நான் யூஸ் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். என் பவரை யூஸ் பண்ணி இப்படி ட்ரீயை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு மே காமிக்கிறா. ஆறாங்கிற அந்த எபிலிட்டி ஒரு ஹியூமனை ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாத்தும், டீமன்ஸ் எல்லாம் ஈஸியா அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். லோனா நீ வீக்னு நினைச்சுவாமல, ஆறாவையே யூஸ் பண்ணாம அட்டாக் பண்ணி தான் தோத்து போயிட்டா. பாட்லயும் எஃபெக்ட் இருக்கு, மத்தவங்க ஈவில் பவரை அதை அப்சர்வ் பண்ணி உன்னோட ஓன் ஆறாவா அது மாத்தோன்னு சொல்லவும், ஓகே நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டா நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். டீமன் லார்டோட ரிவைவலுக்கு ஒருத்தன் இடஞ்சலா இருக்க போறான்னு சொல்லி இப்போ மத்த டீமன்ஸ்லாம் சேர்ந்து மீட்டிங் போடுறாங்க. நீகனோட கேசல் இப்போ நம்ம ஹீரோக்கு சொந்தமாயிடுச்சு, நம்ம ஹீரோ அங்க லார்ட் ஆயிட்டான், இந்த இடத்த கிளீன் பண்ணுவோம் நம்ம ஹீரோ சொன்னா. யோரி மட்டும் டயர்ட் ஆனாலும் இந்த மொத்த இடத்தையும் எரிச்சிருவேன் அப்படின்னு ஒரு சில சொல்றேன். நீங்கள விருப்பம்லன்னு பீனா சொன்னா. ஒரேஹமே அவளை திட்டி அதை வேலை வாங்க வைக்கிறா. டைன இதுல இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு ஆலிஸ் நினைக்கிறா. விளையாடணும் அப்படின்னு மே அடம் பிடிச்சிட்டு இருக்கா. இவங்களை வச்சுக்கிட்டு எப்படி வேலை வாங்க போறணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் என்னதான் எல்லாரும் அடம் பிடிச்சாலும் கடைசியில எல்லாருமே ஒர்க் பண்ண வந்துருந்தாங்க. எல்லாரையும் அவங்க கார்டியன் கூட நம்ம ஹீரோ பேர் பண்ணி விட்டுட்டு ஆலிஸ் மட்டும் ஏன் கூட வா நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். ஹீரோவும் ஆலிஸும் லைப்ரரியை தொடக்க போறாங்க. இந்த மாதிரி லைப்ரரியில தான் மீட் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். என் அம்மாவும் இந்த இடத்துல இல்ல, என் சிஸ்டர்ஸும் இங்க இல்ல, நானும் ஐனோ மட்டும் தனியா இருக்கும், ப்ரப்போஸ் பண்ண இதான் சரியான நேரம் அப்படின்னு ஆலிஸ் யோசிச்சா. நீ லவ் பண்றல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு தெரிஞ்சிருச்சா நம்ம வைக்கப்பட்டா, எனக்கும் அதே ஃபீலிங் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஐனோ என்ன லவ் பண்றானா நம்ம ஹாப்பியானா, படிக்கிறதுனால நிறைய நாலேஜ் கிடைக்கும், நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், அதனால தான் எனக்கும் உனக்கு புக்கு பிடிச்சிருக்கல நம்ம ஹீரோ புக்கை பத்தி பேச. ஆலிஸ் அதை காதலியே வாங்கிக்கல, ஐனில் லவ் பண்றேனா அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு இருக்கா. ரோஹிமே வேலையை முடிச்சுட்டு பீனாவை போய் பார்த்தா அந்த இடமும் வேற லெவல்ல கிளீனா இருக்கு. ரோஹிமே பீனாவை அட்டாக் பண்ணிட்டு நான் மோனின்றதுக்குள்ள வெளியே வந்துரு, இந்த இல்யூஷன்லாம் என்கிட்ட நடக்காதுன்னு சொல்லவும், பார்த்தா பீனா வேலை பார்க்காம அந்த மொத்த இடமும் இன்னும் குப்பையா தான் இருக்கு. இப்பவே வேலை பார்க்கறேன்னு பீனா ஓடுறா. யோரி பாத்ரூம்ல வலிக்கு விழ போகவும் விழாம ஸ்ட்ரைட் ஆயிட்டா. காப்பாத்தப்பறன்னு ஒரு சில மண்டையை முட்டிக்கிற. அம்மா நீங்க ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்கீங்க, பட் என்னாலயும் சில விஷயங்கள் பண்ண முடியும், டஞ்சர்ல இருக்கும்போது இதெல்லாம் நான் பண்ணதில்லை, இது எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு, இந்த புது விஷயங்களை பண்றது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாவும் இருக்கு, என்னை பத்தி நானே இப்பதான் நிறைய புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட ஆரம்பிச்சேன் அப்படின்னு யோரி சொல்லவோ, நீ ஹாப்பின்னா நானும் ஹாப்பி தான் அப்படின்னு ஒரு சில சொல்ற இடத்துல என்னத்தை வச்சிருக்க
வச்சிருக்காங்கன்னு தெரியல, நிறைய டஸ்ட் இருக்கு, சரிவா க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு குருஷ் மேவை கூட்டிட்டு போறா. இங்க பாரு காக்ரோச் அப்படின்னு காட்டவும் குருஷ் ரொம்பவே பயப்படுறா. அதை தூக்கி போடுன்னு சொல்லும்போது கியூட்டா தானே இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு மேவா அதை வெளியே தூக்கி போடுறா. நல்ல வளையா ஈவலையா நான் யூஸ் பண்ணலன்னு குருஷ் பாக்குறேன். இந்த ட்ரெஸ் போட்டா நான் பிரின்சஸ் மாதிரி இருப்பேன்லன்னு மே பாக்குறேன். அந்த இடத்துல நிறைய ட்ரெஸ் இருக்கு. ட்ரெஸ் உனக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறேன். மே அவளுக்கு எடுத்து கொடுக்கும்போது இது சூப்பர் அப்படின்னு குருஷ் பார்த்தா இதுல உன்னோட ஸ்கின் அதிகமா தெரியும், ஒரு ஆம்பளை பையன் வர இந்த வீட்டுல இருக்கு அப்படின்னு மே அடல்ட் மாதிரி பேசுவோம். கியூட்னஸ் எங்க போட்டுன்னு குருஷ் பாக்குறா. ஒரு வழியா நம்ம ஹீரோ ஒரு ரூமை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டான். மத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா யூரி சும்மா வேற லெவல்ல ட்ரெஸ் போட்டு இறங்கி வரப்போம். அழகா இருக்காலே நம்ம ஹீரோ பாக்குறான். மே அண்ட் குருஷ் வந்ததுக்கு வெல்கம் பார்ட்டி பண்ணலான்னு இருக்கோம், அதுக்கு தான் இந்த ட்ரெஸ் யூரி சொல்றா. இது எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு வா கேட்கவும் இதுல நீ ரொம்ப கியூட்டா இருக்க நம்ம ஹீரோ சொல்றான். நீங்களும் வாங்க வெல்கம் பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு வா கூட்டிட்டு போறா. இங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்தது உங்களுக்கும் இது ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் காமிச்சா. எல்லாருமே வேற லெவல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இதுல பாக்க நான் பிரின்சஸ் மாதிரி இருக்கனா அப்படின்னு சொல்லி மே கேட்கிறேன். வேர்ல்ட்லயே ஒரு லக்ஸரியா சுச்சுவேஷன்ல நான் இப்ப இருக்கனா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். எல்லாருமே இதுல ரொம்ப அழகா இருக்கீங்க நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காங்க. ஐயோ எனக்கு அதுக்கு நம்ம ஹீரோ கேட்டா உடனே போட மாட்டியான்னு யோரி சோகமாகும். யோரியா சோகமாக்காதன்னு ஒரு சில நம்ம ஹீரோ ட்ரெஸ்ஸை கிழிக்கிறா. நீங்க பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கீங்கன்னு எல்லாரும் நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. நான் அவங்களுக்கு இந்த ட்ரெஸ் செலக்ட் பண்ண அப்படின்னு மே சொல்றேன். குருஷ் அண்ட் மே உங்களை நான் இந்த இடத்துக்கு வெல்கம் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வாங்க டான்ஸ் ஆடலான்னு யோரி நம்ம ஹீரோவை கூப்பிடுவான். ஆலிஸ் கொஞ்சம் சோகமான ஆலிஸ் நீயும் வந்து டான்ஸ் ஆடு, எல்லாரும் சேர்ந்து ஆடலாம் அப்படின்னு வாக்கு சொல்றான். எல்லாரும் நம்ம ஹீரோ கூட டான்ஸ் ஆட வராங்க. நான் மியூசிக்கை ப்ளே பண்றேன் அப்படின்னு குரோஹிமே ப்ளே பண்றா. தேங்க்ஸ் ஐன், நீ இல்லாம அது நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி யோரி சொல்லவும் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் மற்ற சிஸ்டர்ஸையும் நம்ம கண்டுபிடிப்போம், எல்லாரு கூடயும் நம்ம ஒன்னா வாழ்வோம் நம்ம ஹீரோ சொல்லவும். சந்தோஷமான இந்த நாட்கள் எப்பவும் இப்படியே இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லவும். கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் எனக்கு இன்னும் சந்தோஷமான நாளா மாறிட்டு இருக்கு. இந்த நாட்களை நான் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யோரியும் அதை கேட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகுறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. எக்கிட்னா ஒருத்தி மட்டும் தான் டீமன்ஸ் கூட வேலை பார்த்துட்டு இருக்கா. பட் அதை நம்ம ஹீரோ டீமுக்கு இன்னும் தெரியாது. எக்கிட்னாவையும் சேர்த்து நம்ம ஹீரோ இன்னும் 4 பேலன்ஸ் சிஸ்டர்ஸை கண்டுபிடிக்கணும். மேபி சீசன் 2 இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினைக்கிறேன். ஒருவேளை சீசன் 2 ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமையில் ஃபர்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.